பார்க்கும்போது ஈரான் விசஸ் இஸ்ரேல் இது வந்துட்டு இப்போ நடந்த போர் அப்படின்றது நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கான பகை தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய உக்கிரமா மாறி இருக்கு அப்படின்றது முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். இதோட பட்சத்தில் இஸ்ரேல் வந்துட்டு முந்தா நேத்து ஆபரேஷன் த ரைசிங் லைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆபரேஷனை நிகழ்த்துறாங்க ஈரானுக்கு அகைன்ஸ்டா. ஸோ இஸ்ரேல்ல இருந்து கிட்டத்தட்ட 234 மிசைல்ஸை ஏவி இருக்காங்க இஸ்ரேல் சைட்ல இருந்து. அது டைரக்டா ஈரானை நோக்கி வந்து விழுந்திருக்கு. ஸோ இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஆல்மோஸ்ட் 2500 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் அப்படின்றது இருக்கு. இந்த 2500 கிலோமீட்டர் டிஃபரன்ஸுக்குள்ள கிட்டத்தட்ட 3 நாடுகள் இருக்கு. ஈராக், ஈஜிப்ட், அதுக்கப்புறமா ஏமன் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த ஒரு 3 நாடுகளை தாண்டி தான் இந்த மிசைல் ஈரான்ல சரியா போய் விழுந்திருக்கு. சரி, இஸ்ரேல் வந்துட்டு ஏவுகணைகளை அனுப்பிட்டாங்க. ஈரான்ல வந்துட்டு விழுந்துருச்சு. அது என்னென்ன இடங்கள்ல வந்து விழுந்திருக்கு அப்படின்றது பார்க்கும்போது இஸ்ரோட டார்கெட் வந்துட்டு 3 விஷயங்கள் தான் ஈரான் கிட்ட. என்ன அப்படின்றப்போ இந்த மிசைல்ஸ் எல்லாமே விழுற ஒரு இடம் என்னவா இருந்ததுன்னா, முதல்ல இந்த நியூக்ளியர் ரிசர்ச் பண்றாங்கல்ல, இந்த ஒரு ரிசர்ச் பண்ற இடங்கள்ல வந்துட்டு முதல்ல விழணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்றாங்க. அங்கேயுமே விழுந்து வெடிக்க ஆரம்பிச்சது. ரெண்டாவது